என்னிலும் தேவ சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே சத்தமாக கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்கிற துதி தேவனுக்கு பிளாட்ஃபார்மாக மாறிடும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே அந்நிய பாஷைகளை கொஞ்சம் பேசுங்க. தபஹாராகா ஷகபாகாராபா திபாகாராபாகா ஷகமகாராபா கதலபாகாராபாகா. எழுந்தருளும் ஆண்டவரே, நீர் வெளிப்படும் ஆண்டவரே. தானமகாராபா. கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. தாகனமகாராபாகா. நீங்க நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அதிகமானதை கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். நீங்க நினைப்பதெல்லாம் கொஞ்சம்தான், நீங்க ஜபிக்கிறதும் கொஞ்சம்தான். ஆனா ஆண்டவர் அதிகமாய் செய்ய விரும்புகிறார். இந்த சபையை கொண்டு அதிகமாய் செய்ய விரும்புகிறார். இந்த ஊழியக்காரரை கொண்டு அதிகமாய் செய்ய விரும்புகிறார். இருக்கிற ஊழியம் செய்கிறவர்களை கொண்டு அதிகமாய் செய்ய கர்த்தர் உன்னண்டை வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, அதற்குரிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இதை விட இந்த பார்ட் B-ல டிசம்பருக்குள்ள அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஷகமகரபகதலரப நமகரபக திகரபகரபலகர. நல்ல புதிய அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஏற்கனவே பேசி பழகின பாஷைகள் அல்ல, இப்ப கர்த்தர் கொடுக்கிற பாஷைகள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். முன்மாரியை ஊற்றுவார், பின்மாரியை ஊற்றுவார். கடைசி காலத்துக்குரிய விசேஷித்த அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே சுயத்தை ஜெயிப்பதற்குரிய அபிஷேகம், ஜென்ம பாவங்களை மேற்கொள்வதற்குரிய அபிஷேகம், மாம்ச கிரியைகளை மேற்கொள்வதற்குரிய அபிஷேகம், மானசீக தடைகளை மேற்கொள்வதற்குரிய அபிஷேகம், அந்தகார நுகங்களை மேற்கொள்வதற்குரிய அபிஷேகம். தபகா ரபகா ரகதலகபா நே மகரபகலபா. எல்லாம் கட்டு அறுத்து விழுவதாக, போராட்ட நுகங்கள் உடைவதாக. இயேசுவினால் உடைக்கப்படு, உடைக்கப்படு. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தமகரபக ஷகமகரபகபக ரபகரபகரபகரபகரபக. ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சிலர் சத்துருவினால பாதிக்கப்பட்டவங்க, இன்னைக்கு அப்புறம் ஆண்டவர் உங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை வைத்து இன்னையிலிருந்து அவன் உங்களால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவன் துரத்த இனி அவன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யா கபாராகா ஷகாதானா. ஆமென். அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு ஒரு விடுதலை, ஒரு தெய்வீக சுகம், பரிசுத்தாவியானுடைய கிரியை, அதில் நம்ம விடுதலையாக்கப்பட்டு அநேகரை விடுவித்து கொண்டு வருகிற அளவில் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளிருந்து இயேசு வெளிப்படுவார். ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர். முதலாவது குமாரன் கொடுக்கிற விடுதலை. இயேசு விடுதலை ஆக்கினால், அப்பனா ஆக்கினால் விடுதலையாவீர்கள். அப்போ வேற வழி இல்லைங்கிறது அர்த்தம். இயேசுன்னு சொல்லுகிறேன், நானே வழியும் சத்தியமும். இயேசுவை தவிர வேற ஒரு வழி இல்லை. எல்லா வழியும் பார்த்துட்டு தான் சிலர் வருவாங்க. அதனால் நமக்கு அந்த வழியை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய பாக்கியம். அதனால் இயேசு நமக்காக சிலுவையில் நமக்காக பாவமானார், சாபமானார். அதனால் அதில் எல்லாத்துலேருந்தும் விடுதலை. முதல்ல இந்த 5 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது ஒரு ஜெபமாகவும் இருக்கும், ஒரு செய்தியாகவும் இருக்கும், ஒரு விடுதலை நேரமாக இருக்கும், ஹீலிங் டைமாக இருக்கும். அதனால் ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு இருங்க. நம்ம மத்தியில் உலாவுகிற இயேசு, அவர் ஒரு இடத்துல இருந்தாலே அவர் நம்ம உணர முடியும்.
மின்சாரம் அங்கே இருக்கிறதுனால வெளிச்சத்தை பார்க்குறோம், காற்றை உணர்கிறோம், சத்தத்தை கேட்குறோம், இசையை கேட்குறோம், மீடியா பயன்படுத்தப்படுது. எல்லாமே அந்த மின்சாரம் பேஸாக இருக்குது. அதே போல் இயேசு அங்கே இருந்தாலே அவர் பேசுவார், அவர் கிரியை செய்வார், குணமாக்குவார், அசுத்தாவியை துரத்துவார், அற்புதம் செய்வார், மரித்தோரை உயிரோடு எழுப்புவார், கட்டுகள் கலண்டு விழும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் ஒரு சூப்பர் நேச்சுரல் நமக்குள்ளே நடக்க போகிறது. எல்லாரும் ஆவியானவரோட கனெக்ட் ஆகிருங்க. இயேசுவின் நாமத்தில் நான் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆமென். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ குமாரன் விடுதலையாக்குகிறார். குமாரன் பல விதங்களில் விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குறதுல 5 காரியம். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். 2வது சாபத்திலிருந்து விடுதலையாக்குறார். 3வது வியாதியிலிருந்து விடுதலையாக்குறார். 4வது தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குறார். 5வது பிசாசின் சகல எந்தவித கிரியைகளாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்குறார். இதுதான் பேஸான ஒரு காரியம். இதை நம்ம கேட்டுட்டு போனால் பைபிள் ஸ்டடி ஆயிரும். இதை பெற்றுட்டு போனால் அற்புதமாக மாறிடும். அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை. இயேசுவால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் கிடையாது. ஆண்டவர் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை. அதுக்கு பாவத்தை அறிக்கை பண்ணணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மறைஞ்சிருக்கிற பாவங்கள், குறைகள் இருந்தால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டுறணும். பொல்லாத கேடான காரியம் வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஸ்தோத்திரம். என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பார் அப்படின்னு ஹைபர் கிரைஸ்லாம் இருக்குது. அது பைபிளில் அப்படி கிடையாது. மனம் திரும்புகிற பாவி நிமித்தம்தான் சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதுல மெயினான ஒன்று பாவம். இந்த பாவ கிரியைகள், ஸ்தோத்திரம், நமக்குள்ளே எது இருந்தாலும் குமாரன் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் யாரை விடுதலையாக்குவார் என்றால், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தடுக்கிற, தேவனுக்கும் நமக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிற, கயிறை போல கட்டி வச்சிருக்கிற, நிழலை போல பின்தொடர்கிற, எலும்புகளுக்குள்ளே வந்து நிரப்பி வச்சிருக்கிற, வியாதிகளாக வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த பேஸான இருக்கிற பாவங்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் இயேசு ரத்தத்தினால அது கழுவப்படணும்னா நம்ம இப்போ அறிக்கப்படணும். அப்போ அவங்கவுங்க கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து இன்னைக்கு முதலாவது இந்த ஜெபத்தை ஸ்ட்ராங்காக பண்ணிடுங்க. இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் இருதயத்தை நீங்கள் கழுவுங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் சிந்தையினால் வந்த பாவங்களை மன்னியும், என் பார்வையினால் வந்த பாவங்களை மன்னியும், என் பேச்சினால் வந்த பாவங்களை மன்னியும், என்னுடைய செயல்னால் வந்த பாவங்களை மன்னியும், என் உணர்வுகளில் வந்த பாவங்களை மன்னியும், என் உணர்ச்சிகளில் வந்த பாவங்களை மன்னியும். எல்லா பாவங்களையும் உங்கள் இரத்தத்தினால கழுவுங்கப்பா. சின்சியராக அழுது ஜோமனுங்க, ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. இயேசுவின் இரத்தத்தினால எங்க ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா. கேளுங்க, இந்த இருதயத்துக்குள்ள தியாப்பா அவங்களுக்கு தக்க ஜோமனுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய் சொல்ல வேண்டாம், இயேசுகிட்ட சொல்லுங்க. உள்ளத்தில் உள்ளதை சொல்லுங்க. நீ எவ்வளோ காலம் அடைச்சி வைப்ப? உன் பாவங்களை நீ மறைக்கிறதுனால நீ வாழ முடியாமல் இருக்கிறாய். சில காரியங்களில் உனக்கு வாழ்வு இல்லாமல் இருக்கிறதே. இன்னைக்கு கன்ஃபஸ் பண்ணு, இன்னைக்கு விட்டுவிடு. ஒரு இரக்கத்தை கொடுக்க உன் அருகில் நிற்கிறார். இயேசு உன்னை விடுவிக்க வந்திருக்கிறார். தமகா ஷகமகா ரகபகா தமகா ரகபகா ஷகதனரபா நமகலபகா ரகதனரபா. அந்தந்த இடத்துக்கு அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பார். வழக்கமா பேசுற பாஷைகள் மனப்பாடம் பண்ணதை சொல்றீங்க, இப்ப லைவா பேசணும். ஷகந்தலகபா. குமாரனுடைய விடுதலை எனக்குள்ள வருவதாக. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். நீ இழந்த கிருபையை கர்த்தர் உனக்குள்ள கொடுக்கிறார். உன் மனதை குருடாக்கி வச்சிருந்த அந்த குருட்டாட்டத்தின் ஆவி அது உன்னை விட்டு ஓடுகிறது. இயேசுவின் நாமத்துல குருட்டாட்டத்தின் ஆவியே, குருட்டாட்டத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். எல்லாம் கடிந்து கொள்ளுங்க. சிலருக்குள்ள கர்த்தருக்குள்ள வர முடியாதபடி ஒரு குருட்டாட்டம், முன்போல இப்ப ஜெபிக்க முடியல, ஒரு குருட்டாட்டம், ஒரு தடுமாற்றம், இப்ப அது உடைகிறது. இயேசுவின் நாமத்துல உடைகிறது, 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 உடைகிறது. குமாரன் உன்னை விடுவிக்கிறார். மெய்யான விடுதலை பெறுறீங்க.
உன் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, நீ செயல்பட முடியல. கட்ட அவிழ்க்கிறார், கட்ட அறுக்கப்படுகிறது. Fire in the name of Jesus. சிலர் மைண்ட்ல டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால சரீரத்தில் பலவீனம், என் சரீரம் இப்படிதான் டாக்டர் சொல்லிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அதுக்கு பின்னால இருக்கிற அந்த போராட்டத்தை உடைச்சி மீண்டும் மான் கால்களை கர்த்தருக்கு கொடுக்கிறார். எல்லா பலவீனங்கள்ல பிடிப்பட்டவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. Let them deliver right now in the mighty name of Jesus. I command in the name of Jesus. அதனால வந்த சோர்வுகளை விரட்டுறேன். சோர்ந்து போனவங்க இயேசுவின் நாமத்துல உங்க ஆவில முன்னால மாதிரி ஓட முடியல. இந்த பிசிக்கல் சரீரம் ஒத்துழைக்காதனால சோர்ந்து போனீங்க. கர்த்தர் அந்த சோர்வுல இருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். எல்லா சோர்வின் ஆவிகளை விரட்டுறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. குமாரனுடைய விடுதலை வருவதாக. சோர்வின் ஆவிகள், சகலவித சோர்வின் ஆவிகள் விலகட்டும். உற்சாக ஆவி உன்னை தாங்கும். அதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த ஜெபத்துக்கு அப்புறம் பிரேயர் லைஃப் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அந்த ஜெப ஆவி விடுவிக்கப்படுகிறது. உன்னை ஜெபிக்க முடியாம உன்னை பலவீனப்படுத்தி உன் மைண்டை கட்டி வச்ச அந்த கட்டுப்ப அருந்து விழுது. பெற்றுக்கொள் விடுதலைய. ஜெப ஆவி, ஜெப ஆவி எல்லாம் மைண்டை கட்டுப்படுத்துகிற கட்டு அருந்து விழு. சொல்ல சொல்ல விடுவிக்கப்படுறீங்க. நீங்க விடுவிக்கப்படுறீங்க. எஸ் 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 உலாவுகிற தேவகுமாரன் கட்டு அறுத்து விடுகிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கர்த்தருக்காக வல்லமையா செயல்பட்டு, அதனால இப்ப செயல்பட முடியாம சரீரம் மொத்தமா கட்டப்பட்டதை கர்த்தர் அறுத்து விடுகிறார். இந்த கட்டுகள் எல்லாம் அருந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். லைவான டங்ஸ் பேசணும். மைண்ட்ல பதிஞ்சிருக்கிற வழக்கமான பாஷைகள் பேசக்கூடாது. அது ஸ்பிரிச்சுவல் வெக்காபுலரி மாதிரி. இன்னைக்கு பரிசுத்தாவி உங்க வாயிலிருந்து ஜபிக்கணும். உனக்கு எப்படி ஜபிக்கணுங்கிறத ஆவியானவரே ஜபிப்பார். விட்டு கொடுத்து இந்த சரீர கட்டுகள் அருந்து விழுது. அறுக்கப்படு, அறுக்கப்படு. இயேசுவின் இரத்தத்தினால நீங்க யுத்தம் பண்ணணும். இப்போ எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி கவனிங்க. எப்படி யுத்தம் பண்ணணும்னா, இயேசுவின் நாமத்தில், ரெண்டாவது இயேசுவின் இரத்தத்தினால, மூணாவது அந்த வசன வார்த்தையினால விசுவாசத்தை கொண்டு யுத்தம் பண்ணணும். இந்த 3 ஆயுதத்தை வச்சு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடையை நான் எனக்கு இருக்கிற வெளிப்பாடில் ஆவியானவர் கொடுத்த வரத்தின்படி விஷயத்தை சொல்லிடுவேன். யார் யார் போராடுறீங்களோ ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன காமிக்கிறாருன்னா, இந்த சரீரம் கட்டப்பட்டிருக்கிறத காமிக்கிறாரு. அதிலிருந்து இப்போ விடுதலை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். போராடுங்க, போராடுங்க. சரீரம் கட்டப்பட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கி. நீ சரீரம் நல்லா ஆயிட்டுனா நீ ஜபிக்க ஆரம்பிச்சிருவ, நீ ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிருவ. அதனால கட்டி வச்சிருக்கிறான். இந்த கட்டுவாய எரிக்கப்படுவதாக. Fire in the name of Jesus. எரிக்கப்படுவதாக. சுட்டரிக்கப்படுகிறது. தாகா லாபா காதா லாபா காதா நாமா கராகா லாபா. அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது. இரத்த துளிகள் உங்க மேல விழுது. துனமாகா நாமாகா பாராபாகா தீமாகா ராபாகா ராபாகா பேகாபாகா லாபா லாபா. ஆமென். அடுத்தபடியாக சர்ப்பங்கள், தேள்கள் அழிக்கப்படும். இது அடையாளம் என்னன்னா, ஒரு தேள் கொட்டினா விண்ணு விண்ணுன்னு அந்த விஷம் பாய்சன் பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவிகள், தேள்களின் வல்லமைகளை நல்லா உள்வாங்கி, நல்லா கவனிங்க, உள்வாங்கி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா விழுந்துடும். பிசாசு அப்படி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவன் ஒரு டம்மி பீஸு. தோத்து போடவே
அவன் சபிக்கப்பட்டவன், அவன் விழுந்து கிடக்கிறான். நம்ம அதை தெரியாமல் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பயப்படுறீங்க. இல்லை, எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள் சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுத்துச்சோம். எல்லாம் ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். சர்ப்பத்தின் கட்டுகள் அருந்து விழும்படி அக்னி, fire from God, fire from the Holy Spirit சுட்டரிக்கப்படுவதாக. வேல்களின் கிரியைகள் எரிஞ்சு போ, எரிக்கப்படு. சுட்டரிக்கப்படு, சுட்டரிக்கப்படு, சுட்டரிக்கப்படு. ஆமென், ஆமென். நல்லா ஜெபிக்கிறீங்க, விடுதலை வந்து கொண்டே இருக்கிறது, விடுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த காரியம், இந்த மாதிரி அடுத்த போராட்டம் என்னன்னா, அவங்க நித்திரையை, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பலவிதமான தாட் வேர்ல்டுக்குள்ளே அவங்கள கொண்டு போயிடறான். இன்னைக்கு அப்புறம் சமாதானத்தோடு நித்திரை பண்ணுவீங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு உங்கள் ஸ்பிரிட்டில் கனெக்ட் ஆகி இருக்காது. எல்லாம் உடைக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில் எல்லாம் உடைக்கப்படு. என் ஆவியை கட்டுப்படுத்துகிற, ஆவியை கட்டுப்படுத்துகிற எல்லா அந்தகாரங்களிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால என் ஆவியை கட்டுப்படுத்துகிற, என் சிந்தையை கட்டுப்படுத்த நினைக்கிற எல்லா தடைகளிலிருந்து என்னை விடுவிக்கிறேன். விடுதலை பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலை இயேசுவின் நாமத்தில். தபகபல ரப சந்தல பகர பலபா துரபகதல ரப சகதல பகல பலபா. Fire in the name of Jesus. உங்களுக்கு உதவ இயேசு பக்கத்தில் இருக்கிறார். தூதர்களை அனுப்பி இருக்கிறார். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிங் நடக்குது. பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு போராடு. இது நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடு. தபகர பகதர பகதர தமகர பகர பகபா ஓரா பகதர பகல கலபோ. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். அந்த வரியை மட்டும் பாடிக்கிட்டே இருங்க. எங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. மீண்டும், மீண்டும், மீண்டும். ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. இந்த இடத்துல கர்த்தருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அந்த கண்களுக்கு எதுவும் மறைவா இருக்க முடியாது. அடுத்த ஆண்டவர் சொல்றது என்னன்னா, காமிக்கிறது. நல்லா இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள போனா போராட்டம். இன்னைக்கு இந்த வீடுகளுக்குள்ள பதுங்கி கிடக்கிற, மறைஞ்சு கிடக்கிற எல்லா அந்தகாரங்களை விரட்டுறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சமாதானத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, சண்டை மூட்டுகிற, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கிற, கசப்புகளை கொடுக்கிற, விரோதங்களை உண்டு பண்ணுகிற, மன்னிக்க முடியாம ஈகோவை தூண்டி விடுகிற எல்லா வல்லமைகள் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். சமாதான தேவன் எழுந்தருளும். வீடுகளுக்குள்ள சமாதானம்,
வீட்டாருக்குள்ள சமாதானம். எல்லா வீட்டாருக்குள்ள சமாதானம். எங்க எல்லைகளுக்குள்ள சமாதானம். உங்க வீட்டை விட்டு விரட்டுங்க. அதெல்லாம் ஸ்பிரிட்ல வந்து விரட்டுங்க. என் வீட்டார பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை துரத்துகிறேன். என் வீட்டுல சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகளை விரட்டுகிறேன். எங்க வீட்டாரை வஞ்சிக்கிற ஆவிகளை விரட்டுகிறோம். தேவ ஆவியானவருக்கு எங்களை இடம் கொடுக்கிறோம். தேவ ஆவினாலே எங்கள் மத்தியில் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் தேவாவியானவரே, தூயாவியானவரே, தேவகுமாரனே, இயேசுவே, இடம் கொடுக்க, இடம் கொடுக்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவரை அழைத்துக் கொள்ள பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள அவரை கூப்பிடுங்க. இயேசுவே, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, எங்க வீட்டாருக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க போக்குவரத்துல வாங்க, எங்க வேலை ஸ்தலத்துல வாங்க, எங்க ஊழிய ஸ்தலத்துல வாங்க. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை இது உங்களுக்கு விடுதலை நாள். ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். ஆண்டவர் குறித்த நேரம் இதுதான். Set free everyone in the mighty name of Jesus. Gagama galabaga darabaga shagabaga labaga. சிலருடைய நரம்புகள் சம்பந்தப்பட்ட சில போராட்டங்களை ஆவியானவர் காண்பிக்கிறார். நரம்பு பிரச்சனை, வாய் கொளறது மாதிரி உள்ள அந்த ஸ்டேஜ், அதுக்கு முந்தின பகுதி இன்னைக்கு கர்த்தர் ஒரு தொடுதலை உண்டு பண்ணுகிறார். எல்லா நரம்பு மண்டலங்களையும் இயேசுடைய வல்லமை தொடுவதாக. நரம்பு மண்டலங்கள் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படுவதாக. இயேசுவின் தழும்புகளால் குணமாவதாக. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் நீங்க அமர்ந்து கொள்ளலாம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். முதல்ல ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார். சரி, அந்த பாவங்கள் வந்து நம்மளை வாழ விடாமல் ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு மலையை பாறங்களை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? அதனால் அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லிடணும். தப்பு மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்துட்டா ஆவியானுடைய பலன் வந்து அதை ஜெயிக்க வச்சிருவார். அதை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த பாவத்தின் வல்லமையோட இயேசுடைய வல்லமை தான் பெருசு. அது ஒரு துளி இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. எல்லாரும் விடுவிக்கப்படுறீங்க. ஆமென். இந்த பாவத்தோடு உள்ள கூட்டு, பாவத்தோடு உள்ள அக்ரிமெண்ட்டை உடைச்சிடணும். எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பாவத்தோடு உள்ள கூட்டுகள், அந்த உடன்படிக்கைகளை உடைக்கிறோம். அந்த மாதிரி விழுந்து போன வஞ்சிக்கப்பட்ட ஆவி உள்ளவங்களோட உள்ள நட்பை துண்டிச்சிடணும். சிலர் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டிருப்பான். அந்த ஆவி உங்களை சுற்றி சுற்றி வரும். விழுந்து போன ஏவாள்கிட்ட இருந்து அந்த ஸ்பிரிட் ஆதாமுக்குள்ள வந்துருச்சு. ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்து மனுக்குலத்தில் வந்துருச்சு. அப்போ அந்த வஞ்சிக்கப்பட்ட ஆட்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், அதெல்லாம் நம்ம இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை ஆட்களை நிதானித்து பார்த்து அதில் ஜெயிக்கிறதுக்கு ஆவியானவரால் தான் உங்களுக்கு பலன் தர முடியும். எல்லாருக்கும் அந்த பலனை தருவாராக இயேசுவின் நாமத்தில். எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை கொண்டு சத்திரியங்களை ஒருவரை வஞ்சியாதபடி ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க துதிக்க பலன் வரும்.
காத்திருக்க காத்திருக்க பலன் வரும். நல்லா ஆராதிக்க ஆராதிக்க பலன் வரும். வசனத்தை தியானிக்க தியானிக்க பலன் வரும். ஊழியம் செய்யும்போது பலன் வரும். கர்த்தரால் நாம் பலன் அடைந்து கொண்டே இருப்போம். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதி, தேவ சந்நிதினா அந்த பிரசன்ஸ்லேயே வாழக்கூடிய இடத்துல கொண்டு வந்துடுவார். அந்த அவர் சமூகத்திலே இருக்கக்கூடிய இடத்துல அந்த ரெல்முக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்துடுவார். ஸ்தோத்திரம். அதனால் குமாரன் விடுதலை ஆக்குறதுல ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கிறோம், பாவத்திலேருந்து. ரெண்டாவது சாபங்கள்லேருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து சாபங்கள்லேருந்து விடுதலை. இது நான் டீச்சிங்காக கொண்டு போனால் 3 நாள் முழு நாள் வரணும். அதனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் தொடர்ந்து அதிலேருந்து வெளியே வந்துடணும். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். எந்த சாபமும் கிறிஸ்துவுக்குள்ளே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். என் மேலே எந்த சாபங்களும் செயல்பட முடியாது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் மூதாதையர் வழிபட்ட அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த பகுதியெல்லாம் போகலை. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை தடைப்பட்டுச்சு அப்படின்னா பரவாயில்ல, தடைப்பட்டு கொண்டே இருக்குன்னா அது சாபம். அந்த தடையை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். நீங்கள் அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிருபையை கொடுத்து ஜெபிக்கும்போது இயேசுவே கொடுத்துட்டார். இன்னும் கர்த்தாவேன்னா அவர் தெரியாதுன்றவர். ஆண்டவர் பதில் கொடுத்ததுக்கப்புறமும் கர்த்தாவேன்னா போங்கடான்றார். இப்போ ஆண்டவர் தீர்வை கொடுத்துட்டார். குமாரனை கொண்டு, அவருடைய நாமத்தை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு சாபங்களை உடைக்கணும். சரியா? இப்போ நீங்கள் சண்டை போடணும். எதுக்கு விரோதமாக? உங்கள் வாழ்க்கையில் எது சாபமாக இருக்குதோ, ஏதாவது ஒரு காரியம் வராமலே தடைப்பட்டிருக்கா, 1 நாள் 2 நாள் பரவாயில்ல, அது லைஃப்லேயே வராமல் இருக்குன்னா அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டி அல்லவா? புது சிருஷ்டிக்குள்ளே நன்மை தடைப்படக்கூடாதுல்ல. உடைங்க இயேசுவின் நாமத்தில். இப்போ உங்களுக்கு எதிராக நல்லா அதை அடையாளம் கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் சும்மா அதாவது எதை அடிக்கிறீங்களோ ஒரு தட்டு தட்டினீங்கன்னா விழுந்துடும். ஆனால் நீங்கள் ஆகாயத்தில் அடிக்கிற மாதிரி வெறுமனையாக இருக்கக்கூடாது, எமோஷ்னல் ஆகிடக்கூடாது. ஸ்பிரிட்டில் போய் ஒரு அடிக்கணும். சரியா? அந்த சுவிட்ச் இருக்குன்னா அந்த லைட்டுக்குரிய சுவிட்சை ஒரு தடவை ஆன் பண்ணால் என்ன செஞ்சிடும்? நீங்கள் பாட்டு சுவிட்சை அடிக்கிறேன்னு செவுத்தில், கண்ணாடியில், லைட்டில், ஃபேன்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நஷ்டமாகி போயிடும். அதனால் எது ஃபேன் வேணால் அந்த சுவிட்சை ஆன் பண்ணணும், ஏசி வேணால் அதை ஆன் பண்ணணும். இதெல்லாம் கடினம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. கரெக்டாக ஒரு தட்டு. என் மேலே எந்த சாபங்களும், என் குடும்பத்தில் எந்த சாபங்களும், குமாரன் விடுதலை ஆக்கியிருக்காருல்ல, நீ ஏன் கட்டப்பட்டு இருக்கணும்? சாபங்களை உடைச்சி ஜெபம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எந்த சாபங்கள் எனக்கு விரோதமாக இருந்தாலும், நானே சபித்த சாபங்கள் இருந்தாலும் இப்போ அது உடைக்கப்படணும். மூதாதையார் வழியாக வந்த சாபங்கள் இருந்தாலும் இப்போ அதை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால் அது உடைந்து மாறுவதாக. அந்த வல்லமை வெளிப்படட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு இந்த கட்டு உடையட்டும். கற்பங்களில் இருக்கிற சாபம் கட்டுகள் உடையட்டும். பொருளாதாரத்தில் இருக்கிற இந்த கட்டுகள் உடையட்டும். சிந்தை ரீதியான கட்டுகள் உடையட்டும். சரீர ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அந்த கட்டுகள் உடையட்டும். பொருளாதார சம்பந்தப்பட்ட அந்த கட்டுகள் உடையட்டும். நன்மைகளை தடுக்கிற அந்த கட்டுகள் உடையட்டும். எல்லாம் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபங்களிலும் இருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசு எங்களுக்காக சாபமானபடினால், எங்க சாபங்களை அவர் சுமந்தபடினால், சகலவித சாபத்தின் சங்கிலிகள், சாபத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. விடுதலை, 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 விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் உடைக்கப்படணும், உடைக்கப்படணும். தபகா ஷகதா ரபகதா ரபகதா சம்பகா தரபகா தரபகா பாபா பாபா. ஆமென். அல்லேலூயா. போன சில வருஷங்களில் எங்கள் சபையில் 10 குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணோம். 9 குடும்பங்களில் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பு தேடுகிறவர்களுக்கு அப்போ நன்மை குறைவுபடுதுன்னா பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கிடையாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. உங்கள் குறைவெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம். கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். இன்னும் மாமனார் வீட்டிலேருந்து வரல, அப்பா வீட்டிலேருந்து வரல, அண்ணன் தம்பி தருவான், இதெல்லாம் இங்கே கிடையாது. சியோன்லேருந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு எல்லாம் சியோனில் இன்னைக்கு கையெழுத்து போடப்பட்டாச்சு. தூதன் கையில் கொடுத்தாச்சு. எல்லாம் உங்களை தேடி அவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா.
தூதன் வந்து பார்ப்பான், சர்ச்சில் தானே இருப்பான்னு சொல்லி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சபைக்கு வராதவங்க அங்கங்கேயா தேடி ட்ரெயினில் எங்கே போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு போய் சேர கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்தோத்திரம். அதனால் ஒரு சாபமும் இராது. ஏன்னா உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும்னு அன்னைக்கு ரெபெக்காள் சொன்னது போல் என் மேலே இருந்த எல்லா சாபங்களையும் இயேசு மேலே போயிட்டு, இதை நீங்கள் அறியும் போதே விடுதலை ஆயிடுவீங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணலாம் வேண்டாம், தெரிஞ்சுக்கிட்டாலே விடுதலை தான். ஸ்தோத்திரம். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்கின சபைக்குள்ளே வந்தாலே சாபத்தில் உள்ள ஆளை அப்படியே கொண்டு வரும்போது பாருங்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே பலவீனமாக பாட்டி மாதிரி வருவீங்க. அப்படியே கூட்டம் முடிஞ்சு போகும்போது 18 வயசு மாதிரி 16 வயசு மாதிரி மாறிடுவீங்க உங்கள் ஆவியில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் அந்த அளவுக்கு ஒரு மாற்றம். சாபம் இல்லாத எல்லைகளில் கர்த்தர் உங்கள் மைண்டை, இந்த மைண்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு அடிமைத்தன நுகம் இருக்கும், எப்போ பார்த்தாலும் அப்படி இருக்கும். அதெல்லாம் இயேசு தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி சின்ன சின்னதாக கண்டுபிடிச்சி உடைக்கும் போது விடுதலை வருகிறது. அல்லேலூயா. அதனால் குமாரன் விடுதலையாக்குற இந்த சாபங்கள் எங்கே வந்தாலும் விடப்படாது. நமக்குள்ளே இருந்தாலும் அது அடையாளத்தை கண்டவுடனே அடிச்சிடணும். எந்த அடையாளங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் சாபத்தை அங்கேயே போல் அவன் தனி அணிந்திருக்கிறான். துன்மார்க்கனது. இங்கே அப்படி கிடையாது. நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உடைங்க, சாபத்துக்கு விரோதமாக உடைங்க. ஷம்பா தரபா கா சந்தா கா பா கா ராபா. சிலருக்குள்ள இந்த ஆவிகளை இறங்கி அதுவே சபிச்சுக்கிட்டு இருக்கும். என்ன ஆவி இருக்குன்னே தெரியாது. அடுத்தவங்களே சபிக்கும், தங்களை தாங்களே சபிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆவிகளோடு யாராவது கனெக்டாக இருந்தால் இப்போ அதெல்லாம் உடைச்சி விரட்டிடணும். எந்த சபிக்கிற வல்லமைகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் அந்த சாப வல்லமைகளிலிருந்து என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என் தலைமுறை, என் குடும்பத்தார், எங்கள் சபை ஊழியங்களில் உள்ள எல்லாருக்கும் நாங்கள் விடுதலை கூறுகிறோம். நம்ம மேலே ஆவியானவர் இருக்கிறது எதுக்குன்னா, சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க, தீர்க்க தரிசனம் சொல்ல, அனுக்கிரகத்தை சொல்ல தான் வச்சிருக்கிறார். உங்கள் மேலே ஆவியானவர் இருந்தால் வெறும் அந்நிய பாசை பேசிக்கிட்டு மட்டும் இருக்கிறதுக்கல்ல. ஸ்தோத்திரம். அந்நிய பாசை பேசி ஆரம்பத்தில் நாங்கள் துள்ளி குதிப்போம், கண்டம் விட்டு கண்டம் பாயிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி அல்ல. ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறது அநேகரை விடுதலையாக்க. நீங்கள் எல்லாம் அநேகரை விடுதலையாக்கிட்டு வருவீங்க. ஆமென். அதனால் எல்லா சாப கிரியைகள் உங்கள் சரீரத்தில் எங்கேயாவது உட்கார்ந்துருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் அதிகாரம் எடுக்கணும். பாவம் செய்யாத போது ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பழுகுங்க, பெருகுங்க, கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். இதை பிசாசு கொண்டு போயிட்டான். அவன் கையிலேருந்து பிடுங்கி சபை கையில் கொடுத்துட்டார். சபை அதிகாரத்தை பத்திரமா வச்சு தூங்கிட்டு இருக்கக்கூடாது, பயன்படுத்தணும். இந்த பூமியில் இருக்கும்போது பயன்படுத்த தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் அதிகாரம், இயேசுவின் இரத்தத்தின் அதிகாரம், தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகரை விடுதலையாக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் அதுக்காக சோமனுங்க. ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகரை நான் விடுவிப்பதற்கு பரிசுத்த ஆவி உதவி செய்வீராக. கிருபை தர வேண்டும் என்று இயேசு ரத்தத்தினால் எல்லாவற்றின் மேல் ஜெயம் எடுக்கிறோம். மூணாவது வியாதி. இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ அந்த வியாதிகள் அவரும் சுமந்து நம்மளும் சுமக்கிறோம்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தானா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி எங்கே யார் சுமந்தா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என் பைபிள் இந்த பலிபீடத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ என் கை ஃப்ரீ ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி பலவீனங்களை அவர் சுமந்துட்டார். அப்போ அது இன்னும் சரீரத்துக்குள்ளே இருக்குது. இந்த சரீரம் ஆரோக்கியமாகணும். ஆனால் இங்கே சரீரம் வியாதியாக இருக்குது. அப்போ அவரும் வியாதியை சுமந்து நம்மளும் வியாதியை சுமந்தால் எங்கேயோ கோளாறு இருக்குது. அவர் சுமந்ததில் கோளாறா, இல்லைன்னா எழுதி வச்சதில் கோளாறா, இல்லைன்னா அந்த சுமந்ததை கிளைம் பண்ணாமல் இருக்கிறோம். அரிசி ரேஷன் கடையில் இருக்குது, ஷாப்பிங் மாலில் நிறைய பொருள் இருக்குது. ட்ராலி எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், அள்ளி கொட்டிட்டு வாங்கி பணத்தை கட்டணும். இங்கே பணம் கட்ட வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஹல்லேலூயா.
நீங்கள் அந்த அந்த இதை அற்புதத்தை இப்படி தான் சிம்பிளாக பெற்றுக்கிடலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வரம் பெற்ற ஊழியர்கள் வந்திருக்கிறார் அப்படிலாம் கிடையாது. சத்தியமே விடுதலை ஆக்கிரும். என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, அதை அவர் சுமந்துட்டார். இப்போ நான் நம்புகிறேன், அந்த சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். இந்த ஃபேன் சுவிட்ச் போட்டிருக்கனால அது ஓடுது, இந்த லைட் ஆன் பண்ணதுனால எரியுது. இப்போ நீங்கள் இதை கிளைம் பண்ணணும். இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி என்பது உண்மை, அவர் சுமந்தார் என்பது சத்தியம். உண்மை மாறும். தண்ணீர் வெந்நீராக மாறும், வெந்நீர் குளிர்ந்த நீராக மாறும், அது ஐஸ் கட்டியாக கூட மாறும், அது ஆவியாக கூட மாறும். ஆனால் தண்ணீர் தான் சத்தியம். இதே போல் இயேசு சுமந்தது தான் சத்தியம். உங்ககிட்ட இருக்கிறது உண்மை. உங்கள் சரீரத்தில் சில வியாதி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, சில ரிப்போர்ட் டாக்டர் ரிப்போர்ட்லாம் கொடுத்து சிலர் மைண்ட்லாம் அப்படி வைப்ரேட் ஆகிறதெல்லாம் என்னால் ரீட் பண்ண முடியுது. ஆனால் அங்கே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, இதை தான்ப்பா சுமந்துட்டேன், இதை தான்ப்பா நான் சுமந்துட்டேன். ஆனால் இந்த ஆட்கள் அதுகளையே சுமந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற அந்த வியாதியை நீக்கணும்னா, இங்கே இருக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம் அக்கினி சர்ப்பம் கடித்தது மாறணும்னா அங்கே இருக்கிற வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும். இந்த வியாதியை தானப்பா சுமந்தீங்க, நான் அந்த தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் விசுவாசித்து சுகமாகணுமோ சுகமாகிக்கிடுங்க, இலவசமாக சுகமாகிக்கிடுங்க. என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை இயேசு சுமந்தார். என் மனது குணமாவதாக, என் எலும்புகள் குணமாவதாக, என் நரம்புகள் குணமாவதாக, என்னுடைய உள் உறுப்புகள் குணமாவதாக, இயேசுவின் நாமத்தில். இப்படி எந்தெந்த பகுதிகள் உங்களுக்கு வியாதியா இருக்கிறதோ, இந்த ஹீலிங் சர்வீஸ்ல நீங்க அற்புதத்தை இப்பொழுது அந்த சுகத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளையின் அப்பம் உங்களுக்கு தான். இப்போ அந்த வியாதியை பார்த்து பேச போறீங்க. இப்போ சொல்ல, உனக்கு லீகல் ரைட்ஸ் கிடையாது. சிலர் பயந்து கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. பயத்தை பூரா விசுவாசமாக மாற்றணும். விசுவாசமாக மாற்றி வியாதியை நீ என்னை விட்டு ஓடிப்போ. கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, கவலையெல்லாம் விசுவாசமாக மாற்றணும். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, கடன் அடைக்கலையே, வேலை இல்லையே, கவலையை பூரா விசுவாசமாக மாற்றினீங்கன்னா கர்த்தர் ஏற்ற துணையை வர பண்ணுவா. நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், கடனை நான் அடைப்பேன். இனி கவலைப்படக்கூடாது, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஃபெய்த்தாக மாற்றிடணும். விசுவாசிக்கிறீங்களா? இதிலும் பெரிதானதை காணப்போகிறீர்கள். உங்களுக்கு நல்ல நீளமான பெரிய இடத்த கத்த தரப்போகிறார். ஆமென். என்ன சொல்ல போகிறீங்க? ஆயத்தமாகணும். எல்லாம் ஜோம் பண்ணி கத்தருக்கு ஆயத்தமாகணும். பில்டிங் ஃபண்டை பற்றி ஜோம் பண்ணணும். சோத்திரம். அல்லவரே தாங்க, ஒரு 30 CR தாங்கன்னு கேட்கணும். முதல் ஸ்டெப்பு. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்பை இப்போ சொன்னால் கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கத்தர் ஆலயத்துக்கு தர வேண்டிய எல்லா ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். பரிசுத்தாவி இப்படி தான் இன்ட்ராக்ட் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் எல்லா ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, இடங்கள் தேடி வருவதாக, கர்த்தர் அடுத்த கட்ட தூதர்களை அனுப்புவாராக. ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்தை சுதந்தரிக்க, அடுத்த கட்ட பெரிய வளர்ச்சிக்குள்ள போவதற்குரிய ஏஞ்சல்ஸ் அனுப்புங்கப்பா. கேளுங்க 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 கேளுங்க. ஆமென். இருக்கிற உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் காரில் வருவாங்க. ஸ்தோத்திரம். இங்கே ஒரு 12 கார் விட்டால் அந்த இடம் பத்தாது. அதனால் ஸ்தோத்திரம், இனி அதுக்குரிய இடத்த கத்த தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அல்லேலூயா. அப்படியே அதுக்காக கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவி நேரம் ஓடி போச்சே, எல்லாம் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 12 மணி வரைக்கும் போகலாமா? பெற்றுக்கொள்றீங்க விடுதலைய, பெற்றுக்கொள்றீங்க அந்த கிருபைய இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஆமென் ஆமென். அதனால வியாதி என் மேல அதிகாரம் கிடையாது, எனக்கு வியாதி மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல சகல வியாதிகளும் என்னை விட்டு விலகுவதாக, என் சந்ததியை விட்டு விலகுவதாக, சபை எல்லைகளை விட்டு விலகுவதாக. அந்த வியாதிகளை கொடுத்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற, அச்சுறுத்துகிற அந்த பலவான் கட்டப்படுவானாக. இயேசுவின் நாமத்தில் அவன் கட்டப்படுவான். விடுதலையின் தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவம், சாபம், வியாதி, அடுத்தது தரித்திரம். எனக்கோ ஒரு நாள் காசு இல்லாமல் இருக்கும், எப்போ பார்த்தாலும் பணமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? தரித்திரம். அதை தான் சிலுவையில் சுமந்தார். நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய்,
அதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அளவு. ஆமென். அப்போ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆனால் கடன் வாங்க மாட்டோம், கர்த்தர்கிட்ட வாங்குறவர்கள். எனக்கு வர வேண்டிய எல்லாம் பரத்திலிருந்து வருவதாக. கரங்களை உயர்த்தி கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் வரணுமோ எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. இயேசு எங்களுக்காக தரித்திரராய் மாறினதுனால, உங்க தரித்திரத்தினாலே நாங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதுனால எல்லா ஐஸ்வர்யங்கள் விடுவிக்கப்படுவதாக. அதை கிளைம் பண்ணுகிறோம், கிளைம் பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எல்லா தரித்திர ஆவியே விரட்டுங்க, தரித்திர ஆவியே, தரித்திர புத்தியே, தரித்திர பிராக்டிஸ் இயேசுவின் ரத்தத்தினாலே மாறிப்போ, மாறிப்போ. என் மைண்ட் செட்டை விட்டு ஓடு, என் மைண்ட் செட்டை விட்டு ஓடு. இந்த மைண்ட் செட் வந்து காங்கிரீட் மாதிரி இருக்கும். அது எப்படி வந்திருக்குன்னா, நம்ம பூர்வீகமாக வந்த அந்த காங்கிரீட்டு மனுஷங்க சொன்னதை வச்சு இந்த உலகத்துலேருந்து வந்ததுனால, பிசாசு வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுனால அது காங்கிரீட் மாதிரி இருக்கும். இதை உடச்சி நொறுக்கிட்டு அதுக்குள்ளே ஆவியானவருடைய ஃப்ளோர் உண்டாகணும். எல்லாம் அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்காக ஜோமணும். என்னுடைய மைண்டெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கப்படுவதாக. பழைய மைண்ட் செட் மாறுவதாக, வேர்ல்டு பேஸ்ட் மைண்ட் செட் மாறுவதாக, ஃப்ளஷ் பேஸ்ட் மைண்ட் செட் மாறுவதாக, சுயம் சார்ந்த மைண்ட் செட் மாறுவதாக, சாபம் சார்ந்த, தரித்திரம் சார்ந்த எல்லா சத்ருவினால் வந்த மைண்ட் செட் எல்லாம் மாறி என் மைண்ட் செட் இப்போ இயேசுவோடு இணைந்து போகிற, ஆவியானவரோடு இணைந்து போகிற என் மனம் புதிதாய் மாறுவதாக, என் மனம் மறுரூபம் ஆவதாக. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலைய. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஷகதா லாபா கராபா நிமங்கரலா கராபா கதராபா சந்தலாபா கராபாலாபா. இயேசுவின் ஹalleluya. தபா கலா ரபா கலா. தரித்திர ஆவியை விரட்டுங்க, தரித்திரங்கள் விலகட்டும். தரித்திர ஆவி சம்பாதிக்கிறதுல தரித்திரம், கொடுக்கிறதுல தரித்திரம், ஜெபிக்கிறதுல தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம் எல்லாம் மாறிப்போ. அப்படியே இந்த உதாரத்துவ குணம் வரட்டும், கிறிஸ்துவின் குணம் வரட்டும், கேரக்டர் எல்லாம் மாறட்டும். எல்லாம் இயேசுவோட இணைந்து அவரை போல மாற ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரோடு இணைந்து அவரை போல மாற ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், அடுத்தது பிசாசு சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் இயேசு அவன் தலையை நசுக்கிட்டார். தலையை நசுக்கி சாவியை நம்ம கையில் கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் அந்த திறவுகளை பயன்படுத்தணும். அந்த கீ கையில் கொடுத்துருக்கிறார். பிசாசு எந்த ரூட்டில் வந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவனுக்கு இடம் கொடாதீங்க. 1, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. 2, ஹல்லேலூயா, கட்டுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், சிறைப்பிடிக்க அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இன்னும் மேலே போக நம்ம மேலே இருக்கிற தேவ மகிமை வர வர அவன் நம்மளை கண்டாலே ஓடி போயிடுவான். அதுக்கு வந்து க்ளோரி ரெல்மில் இருக்கணும், மகிமையுள்ள சபையாக இருக்கணும். அந்த ஆவியின் சிந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும்போது அவனை ஓடி போயிடுவான். ஒருவன் துரத்த 1000 பேர் போயிடுவான். 2 பேர் துரத்துனா 10000 பேர். 5 பேர் துரத்துனா அத்தனையும் ஓடி போயிடும். நம்ம மேலே இருக்கிற பவரை புரிஞ்சுக்கணும். எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக பிசாசு என்னென்ன செஞ்சானோ அத்தனையும் விரட்டி ஜெயம் எடுக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தினால, நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், நாங்கள் வெற்றியை பெறுகிறோம். அவனுடைய சிங்காசனங்கள் கவிழ்ந்து போவதாக, அவனுடைய திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, அவனுடைய நெட்வொர்க்கில் கர்த்தருடைய அக்கினி வருவதாக. அவனுடைய நெட்வொர்க் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அந்த செயல் எல்லாம் ஃபெயிலியர் ஆவதாக. ரகமக ஷகத். அந்நிய பாஷைகளை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. தக்கபாரா. விடுதலையை பெற்றுக்கொள்றீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்றீங்க. யபகா ரபகா ஷகத் இம்பகா ரபகா 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 ஷகபகா. எல்லா பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. நமக்கு என்ன நடக்கணும்ட்டு பாதாளம் தீர்மானிக்க கூடாது, நமக்கு என்ன நடக்கணும்னு பரலோகம் தீர்மானிக்கும். அப்போ வேதம் சொல்லுது, கட்டளைகளால் விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற யார் யாருக்கு விரோதமாக என்ன கையெழுத்துகள் இருக்கிறதோ எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கவனிங்க, எமோஷ்னல் ஆக வேண்டாம். நீங்கள் அந்த வசனத்தில் போய் அதை டக்குன்னு தட்டினீங்கன்னா போதும். உற்சாகப்படுறது நல்லது, ஆனால் அந்த பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது.
உங்களுக்கு விரோதமாக என்னென்ன எழுத்து, மந்திர எழுத்தோ தந்திர எழுத்தோ, அது ஒரு சூழ்ச்சியோ மறைமுகமான கண்ணியோ, அதை சிலுவையில் குலைத்து போட்டார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் சத்துரு போட்ட எல்லா திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். ஆவைகள் மேல் ஜெயம் எடுக்கிறேன். அவனுடைய திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாவதாக. அப்படியே அன்னை பாஷை பேசி ஆவிக்குள்ள வாங்க. ஷாம்பாக்கா தாராபா. அநேகர் விடுவிக்கப்படுறீங்க, அநேகர் அற்புதங்களை பெறுறீங்க இயேசுவின் ரத்தத்தினால. ரபாக்கா தாக்கா யம்மகா ரபாகலாபா உரமகா தலராபா மிகரபாலா சத்துக்கியபாக்கா. ஆமென் 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 ஆமென். இப்போ உங்களுக்குள்ள இந்த டுனாமிஸ் பவர், ஹோலி ஸ்பிரிட் விட்டு கொடுங்க. ஆவியானவர் இறங்குகிறார். ஃபயர், புது அபிஷேகம், புது அபிஷேகம். எல்லாம் ஒளிஞ்சு கிடக்கிற, மறைஞ்சு கிடக்கிற வல்லமைகள் வெளியேறி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால. யாக்கபாரா கபாகாலா. எல்லாம் எல்லாம் ஓடு ஓடு. அக்னி 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 அக்னி. நல்ல ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. புது பலனை பெற்றுக்கொள்றீங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை, விடுதலை உள்ள வாழ்க்கை, அநேகரை விடுவிக்கிற வாழ்க்கை. புதிய மனுஷனை தரித்துக் கொள்றீங்க. இயேசுவை கிறிஸ்துவை தரித்துக் கொள்றீங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சாத்தானோட நம்மளாம் போராடவே வேண்டாம். நம்ம அவனை ஓடி பேருன்னு விரட்டிட்டு நம்ம ஏசப்பா பார்த்துக்கிடுவாருன்னு ஒப்பு கொடுத்துட்றோம். யார் யாருக்கு விரோதமாக என்னென்ன யுத்தங்கள் இருக்கோ எல்லாம் கர்த்தர்ட்ட தள்ளிருங்க. நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீங்க, திகிலுக்கு தூரமாவீங்க, பயம் இல்லாது இருப்பீங்க, இளைப்பாறுதலோடு இருப்பீங்க. ஆமென். ஆசீர்வாத மையமாக இருப்பீங்க. எல்லாம் யார் யாருக்கு விரோதமாக அந்த தொடர் பிரச்சனை எதிர்க்கோ எல்லாம் கர்த்தருக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. அவர் பார்த்துக்கிடட்டும். எல்லாம் விட்டு கொடுங்க. நீங்கள் போட்டு மைண்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் மனதை கெடுக்கிற, சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கிற, தூக்கத்தை கெடுக்கிற, நல்ல நன்மைகளை கெடுக்கிற எல்லா எதிர்கிரியங்களெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் வாங்க, ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென் ஆமென் ஆமென். இந்த குமாரன் விடுதலை ஆக்கிறதுல இந்த 5 காரியங்களில் தான் இப்போ லீடர்ஸ் மீட்டிங்காக மாற்றுற அந்த இடத்த ஊழியம் செய்கிற எல்லாரும் இந்த பிரச்சனைகளில் எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள அவருடைய வல்லமை இருக்குது, உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த சாயல் இருக்குது. நீங்கள் போய் அவங்கள விடுதலையாக்கிட்டு வருவீங்க. சாதாரணமாக நீங்கள் போகிற இடங்களில் இந்த வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். நாமல்ல, நமக்குள்ளே இருக்கிற இயேசு அதை செய்வார். அடுத்த விடுதலை என்னன்னு பார்க்கும்போது இப்படியே ஒரு 10 குறிப்பு இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு போவோம். 8:30 முடிக்கணுமாயா? சார் முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்தது என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிட்டாலே விடுதலை. ஆமென். சத்தியத்தை அறியும் போது, இயேசு தான் சத்தியம், அவர் சொன்ன வார்த்தை தான் சத்தியம். அதை தெரிஞ்சுக்கிட இதெல்லாம் தான் அவர் சுமந்துருக்கிறாரா? சில ஆள் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு 2 லக்கேஜ் பெட்டியை தலையில் தூக்கி வச்சுன்னு உட்காந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சா போதும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அன்வான்ட் லக்கேஜ் மாதிரி சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்கள் சுமக்க வேண்டாம். அதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் சுமந்தாச்சு. அந்த லக்கேஜ் எல்லாம் இப்போ தூக்கி வெளியே போட போகிறீங்க. ஆமென். அப்படியே விட்டு கொடுத்து ஜோமனுமா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அன்வான்டாக நான் சுமக்கிற தேவையில்லாத சுமைகள் எல்லாம் என்னை விட்டு மாறுவதாக ஜோமனுங்க. தேவையில்லாத சுமைகள், தேவையில்லாத சுமைகள், ஆண்டவரே, மனுஷன் ஏற்றின சுமைகள், பிசாசு ஏற்றின சுமை, நானே என் தலையில் போட்டு வச்சிருந்த சுமைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன், விடுதலையாக்கி கொள்கிறேன். சியோன் குமாரத்தியை உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை வெளிப்படும். அதனால் தேவையில்லாத எந்த சுமைகளையும் மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, ஸ்பிரிட்டில் கொண்டு வரக்கூடாது. அப்படியே கொண்டு வரணும், ஆண்டவர்கிட்ட தள்ளிடணும். சபையில் இருக்கிறோம், எத்தனை பேர் ஜப குறிப்பு சொல்லுவாங்க, உடனே கையை வைத்து ஏசப்பா அந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கன்னொடனே ஜிங்குன்னு வந்துட்டு விங்குன்னு போய் டக்குன்னு ஹீல் ஆகும். அப்படி தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். நீங்கள் போட்டு சுமக்க வேண்டியது இல்லை. அப்படி சுமக்கிறீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியலன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம்,
ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்குறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆவியானவர் உலாவுறதுக்கு இடம் கொடுத்தா போதும். ஆமென். அதான் பாடணும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு என்றும் எங்கள் சபைதனில் உலாவிடும், எங்கள் ஊழியத்தில் உலாவிடும், எங்கள் பிரயாணங்களில், எங்கள் அலுவல்களில், எங்கள் அனைத்திலும் நீர் உலாவோ. அவ்வளவுதான். ஆவியானவருக்கு அப்படியே இடம் கொடுத்தீங்கன்னா போதும். அது அப்படியே கொண்டு வந்து பரிசுத்த ஆவிக்கு முன்னால கொண்டு வச்சு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் அசைவாடுவார். அசைவாட அசைவாட உலர்ந்த எலும்பு உயிரடையும், ஏரிகோ உடையும், தடை உடையும், கட்டு உடையும், அற்புதங்கள் நடக்கும். அந்த ஆவியானவருக்கு அப்படியே இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணிடணும். எல்லாம் ஒரு சரண்டர் பண்ணுற ஜெபத்தை பண்ணுங்க. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு சரண்டர் பண்ணுறேன். என் குடும்பத்தை, என் சந்ததியும் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுகிறேன். என் சபை, ஊழியம், தரிசனங்களை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுறேன். அவர் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. இப்போ கர்த்தரை கொண்டு செயல்பட்ட நீங்க, உங்களை கொண்டு கர்த்தர் செயல்படுவார். நான் என்ன செய்ய முடியும்னா அப்படி கேள்வி அல்ல. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும். அடுத்த வசனத்தை சொல்லி வேகமாக பார்ப்போம். ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா 6:37 வாசிக்கும் போது, லூக்கா 6:37, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை வாழ்க்கை, ஆரோக்கிய வாழ்க்கை, ஆசீர்வாத வாழ்க்கை, முன்னேற்ற வாழ்க்கைனா என்ன செய்யணும்? மற்றவங்களை விடுதலை பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 5 குறிப்பு சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா ஒரு பிரசங்கன்னு வந்துட்டு ஒரு 5 குறிப்பாக சொல்ல வேண்டாமா? 50 குறிப்பு சொல்லணும். ஒரு 5 குறிப்பாக சொல்லி முடிச்சிடறேன். அதனால் விடுதலை பண்ணுனா விடுதலை ஆயிரும். சரியா? உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கேட்டு ஜெபம் பண்ணுங்க, விடுதலை ஆயிடுவீங்க. பாருங்கள், ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கேளுங்க. சும்மா சோத்திரம் சோத்திரன்னு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏதாவது எதுக்காக உங்களுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணணும். உடனே ஒரு வார்த்தையில் கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சார், டெமோ பண்ணியாச்சு, இவ்வளோதான். இனி நீங்கள் கூட்டம் முடிஞ்சோடனே அடுத்த வாரம் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கணும்னா 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கடன்லேருந்து வெளியே வரணுமா, கடனில் இருக்கிறவங்கள பார்த்து ஏசப்பா இவங்க கடன் மாறணும்னு சொல்லுங்கள். வியாதியாக இருக்கிறீங்களா, அவங்க வியாதியிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லுங்கள். அவங்க ஹீல் ஆயிடுவாங்க. இப்போ ஊழியக்காரங்க நிறைய பேர் ரொம்ப விடுதலையாக இருக்க காரணம் என்னென்னா, எல்லாரையும் விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறது. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்தாச்சு. நீங்கள் போய் 4 பேரை விடுதலையாக்க போகிறீங்க, நீங்கள் விடுதலை ஆவீங்க. யோபு சிநேகிதர்களுடைய சிறையிருப்பு மாற ஜெபம் பண்ண உடனே அவர் சிறையிருப்பு மாறும். ஏன்னா அந்த பவர் வரும்போது இவர் மேலே வந்து தான் அங்கே போகும். இப்போ நான் வியாதி குணமாகன்னு ஜெபம் பண்ணும்போது என் மேலே அந்த ஹீலிங் பவர் வந்து என்னை குணமாக்கிட்டு அவங்களே குணமாக்கும். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படும். ஊழியத்துக்கு போகாமல் இருந்தீங்களே, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. போய் 4 பேரை விடுதலையாக்குங்க, உங்கள் குடும்பம் விடுதலையாக இருக்கும். ஆமென். நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இங்கே வந்துடும். நீ நல்லா இருக்கணுங்க, என்ன சொல்லுங்க, ஐயோ நீங்கள் நல்லா தான் இருக்கணும்னு சொல்லுங்கள், அது உங்களுக்கு தான். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் விடுதலை ஆசீர்வாதத்துக்குரிய வழிகள்.
இன்னைக்கு இதெல்லாம் சொல்லன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், அதனால் நான் சொல்லித்தான் ஆகணும். 4வது குறிப்பு சொல்லியிருக்கேன்னா 5வது குறிப்பு நெகேமியா 9:28 வாசிங்க. நெகேமியா 9:28 இருக்கா? ரோமர் 8:2, சகரியா 9:11. ஏதாவது ஒன்று வாசிங்களேன். யார்? அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலையாக்கி விட்டீர். மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட வந்தா விடுதலை. எதில் மனம் திரும்பணுங்கிறது ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு. அவங்கவுங்க செக் பண்ணிக்கிடுங்க. நான் எதில் மனம் திரும்பணும்னு கேளுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளோட கர்த்தர் பேசினாலும் பாயிண்ட் மனம் திரும்ப வேண்டியதை, சரிப்படுத்த வேண்டியதை சுட்டி காட்டினார். உன்ட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குது, ஆனாலும் ஒரு குறை இருக்குப்பா, சரிப்படுத்திக்க. மனம் திரும்பினோடனே விடுதலை வந்துடும். இங்கே மனம் திரும்பினோடனே அங்கே விடுதலை வந்துடும். கர்த்தர் இந்த கிருபைகளை தருவாராக. சகரியா 2:7 வாசிங்க. ஏதாவது ஒரு வசனம் நான் சொன்னதில் வாசிங்க. 9 சகரியா 9:11. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவங்க எல்லாம் பார்த்து சொல்றாரு, நீயே உன்னை விடுவித்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன குழந்தையா இருக்கும்போது ஃபேன் போட தெரியாது, லைட் போட தெரியாது, ஏசி ஆன் பண்ண தெரியாது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் தான் என்ன செய்வீங்க? நீங்கள் தான் சமையல்லேருந்து எல்லாம். இதே போல தான் உன்னை விடுவித்துக்கொள். நான் தான் என்னை விடுவித்து கொள்ளணும். எத்தனை பேர் எதிலிருந்து விடுவிக்கணுமோ இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஆமென். அடுத்தது ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பாவம் என்கிற பிரமாணம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு உள்ள பாவ பிரமாணம். மனதில் ஆத்மாவில் மனதின் பிரமாணம், ஆவியில் ஆவின் பிரமாணம், சரீரத்தில் பாவ பிரமாணம். இதில் விடுதலை ஆகிறதுக்கு கிறிஸ்து இயேசுனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவியானவரோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்த போது விடுதலை உண்டாயிரும். அதுக்கு தான் விடுதலை வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலையாக வாழ விரும்புகிறீங்க? விடுதலையாக வாழ்வீங்க. இனி அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அடிமைத்தன நுகத்தை கண்டவனை உடைச்சிடணும். எந்த ரூபத்தில் சத்துரு வந்தாலும் ஏற்று நின்று அவனை விரட்டிடணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராக.